Good morning student. Second year mechanical, third semester, computer application CAD lab பார்த்துட்டு இருக்கோம். First exercise number 1, creating a newsletter. 3 pages, 2 columns, some bullet points, some numbers, some watermarks, background colors. இதெல்லாம் பார்த்தோம் நம்ம ஹெட்டர் ஃபுட்டர்லாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செகண்ட் எக்ஸசைஸ். இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரோ லேப்டாப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன் இப்படி தான். இது வந்து கம்ப்யூட்டர் இல்லை லேப்டாப்போட டெஸ்க்டாப் அப்படிம்பாங்க ஸ்க்ரீன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐகான்ஸ்லாம் இருக்கும் சரிங்களா. இது மை கம்ப்யூட்டர், ரீசைக்கிள் பினியன், ஷேர் இட், இது ஒரு கேம்டிசியன் ஒரு சாஃப்ட்வேர், கூகுள் க்ரோம், அதுக்கப்புறம் வந்து வேர்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ பாருங்கள் எக்ஸசைஸ் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் நான் வந்து வச்சுருக்கீங்க நான் சரிங்களா. இதை நீ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி உண்டான கொஸ்டின்ஸ் உள்ளே இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு நியூ வேர்டு ஓப்பன் பண்ணோம்னா என்ன சொல்லிக்கணும், நம்ம ஸ்க்ரீனில் இந்த கர்சர் இருக்குது, ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி ஒவ்வொன்றா கீழே வந்தீங்கன்னா நியூ அப்படின்னு இருக்கும். அந்த நியூவில் போனீங்கன்னா கீழே ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டு டாக்குமெண்ட் சரிங்களா. எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு டாக்குமெண்ட் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா புதுசாக அந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆயிடும். நியூ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டு டாக்குமெண்ட் இருக்குது. இதை நீங்கள் என்ன செய்யணும், ரீநேம் கொடுத்துக்கலாம். எக்ஸசைஸ் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி ரீநேம் கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்க அப்படின்னா மாறிடும் ரைட்டுங்களா. அங்கே ஆல்ரெடி இங்கே ப்ளூ கலரில் இருக்குது. நீங்கள் உங்களுடைய கீபோர்டை யூஸ் பண்ணி கேபிட்டல் லெட்டரை ஆன் பண்ணி எக்ஸசைஸ் EX ஒரு ஸ்பேஸ் விட்டு NO ஒரு டாட் வச்சு 2 கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும் வந்துடும். ஆல்ரெடி எக்ஸசைஸ் நம்பர் 2 அப்படின்னு இருக்கிறனால அது வேறு ஏதாவது நேம் கொடுங்க அப்படின்னு சொல்லுது சரிங்களா. ரைட், ஓகே, ரைட், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 2 உண்டான இருக்கிறது வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். டபுள் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆயிரும். ரைட், ஓப்பன் ஆயிடுச்சு. அது ஒரு வேறு ஒரு டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. எக்ஸசைஸ் நம்பர் 2 தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணுங்கள். 2 ஓப்பன் பண்ணோடனே ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேங்களா. இது வந்து என்ன டாக்குமெண்ட். இதில் பாருங்கள், இங்கே வந்து ஹெட்டிங் வந்து நம்ம காலேஜோட நேம் கொடுத்துருக்கு. ஸ்ரீ சோடாம்பியா பாலிடெக்னிக் காலேஜ், அருப்புக்கோட்டை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் CAD ப்ராக்டிக்கல். இதான் எக்ஸசைஸ் நம்பர் 2. என்ன கொடுத்துருக்காங்க சொல்லி பாருங்கள். ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. கிரியேட்டிங் த ஃபாலோயிங் டேபிள் யூஸிங் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பார்டர், மர்ஜ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன செய்யறான்னா இந்த மாதிரி ஒரு அட்டைவணியை உங்களை கிரியேட் பண்ண சொல்கிறான். அதை கிரியேட் பண்ணிவிட்டு அதில் மேலே உள்ள ஃபஸ்ட்டு இது 10 இருக்கணும் ஃபுல்லாக வந்து மெர்ஜ் பண்ணி மாற்றுறாங்க. அதுக்குள்ளே வந்து டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்து அதை போல்டாக்கி அண்டர்லைன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டரில் கவர்னன்ஸ் பர்டிகுலர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஜூன் மாதம், அடுத்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இந்த 4 மாதத்தையும் கூட்டி அதோட குமுலேட்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா ஆவரேஜ். குமுலேட்டிவ் அப்படிங்கிறது வந்து ஓவரால் ஆவரேஜ். இப்போ இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட வந்து அட்டண்டன்ஸ் ஒவ்வொரு மாதத்துக்கும் அட்டண்டன்ஸ் போடுவாங்க. இப்போ ஜூன் மாதம் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 30 நாள் இருக்குன்னா அந்த சனி லீவெல்லாம் கழிச்சது போக ஒரு 22 நாள் வரும். அந்த 22 நாளுக்கு நீங்கள் எத்தனை நாள் வந்திருக்கீங்க அடுத்த பெர்சன்டேஜ் அதில் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ஒரு 100க்கு வந்து ஒரு 98, இந்த இடத்துல ஒரு 90, இங்கே திருப்பி ஒரு 98, 100 போடுவோம். இப்போ 4 மாதத்தையும் கூட்டி 4ஆல் வகுத்து ஆவரேஜ் எடுத்து போடுவோம். ஆவரேஜ் எடுத்து போகும்போது இங்கே என்ன வரும் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் வந்து இந்த இது நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஒர்க் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த MS வேர்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டில் வந்து இந்த மாதிரி ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இதே இதெல்லாம் செய்ய போகிறோம். நம்ம இந்த மாதிரி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். டேபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த வேர்டிங்ஸ் இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் இதில் அடித்து நம்பர்ஸ் புல் பண்ண போகிறோம். அதான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணிங்கன்னா நியூ பேஜாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நியூ பேஜஸ் இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி நியூ பேஜஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டேபிள் க்ரியேட் பண்ணணும். டேபிளுக்கு இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வயசு பாருங்கள், இப்படி பாருங்கள். அப்போ இது காலம் ரோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. காலம் ரோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் இன்செர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா டேபிள்னு இருக்கும். அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இன்செர்ட்டில் போனீங்கன்னா டேபிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் பார்த்துக்கோங்க. எத்தனை காலம் எத்தனை ரோ அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா. அப்படி இல்லை இந்த மாதிரி வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இன்செர்ட் டேபிள்னு சொல்லி போட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் காலம்ஸுங்கிறது என்ன செய்யணும்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7, அதாவது இங்கே 5 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்டர் நம்பர் 1, ஹெட்டிங் 1, 7 இந்த சைடு பாருங்கள் 1 2 3 4 5 6 இருக்குது சரிங்களா. ஒரு 7 6. இப்போ இன்செர்ட் டேபிளுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா என்ன பாருங்கள், இங்கே 7 கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. 1 2 3 4 5 6 7. ரோ பார்த்தீங்கன்னா 6 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு
டேபிள் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னது காலம், இது வந்து ரோ. ஓகேங்களா? காலம் பார்த்தீங்கன்னா 1 ஃபுல்லாக இருக்குது, 2 3 4 5 6 7. அதே மாதிரி இங்கேயும் இருக்குது 1 2 3 4 5 6 7 வரல. 7 வந்து இந்த பக்கம் மாறி போயிடுச்சு. 1 2 3 4 5 6 7. ரைட், ஓகே. அப்போ உங்களுக்கு என்ன செஞ்சுக்கணும், மாற்றி கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ டேபிளுக்குள்ளே போகிறீங்க, டேபிளுக்குள்ளே போயிட்டு இன்செர்ட் டேபிள் எடுக்கிறீங்க. ஸோ மேலே வந்து காலத்தில் வந்து 6 கொடுத்துக்கிறீங்க, இதில் வந்து 7 வச்சுக்கிறீங்க. நம்பர் மேலே கொடுத்தீங்கன்னா 7000. ஓகே கொடுத்துறீங்க. டேபிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இதில் முதல்ல ரிஜிஸ்டர் நம்பர் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் என்னது குமுலேட்டிவ், அதுக்கப்புறம் எழுத போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு காலம் பாருங்களேன், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். கட்டமெல்லாம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக ஒரே இதாக இருக்குது. அப்போ நம்ம இதை மாத்திரம் என்ன செய்யணும்னா ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஹோமில் போய் பார்த்தீங்கன்னா சில இடத்துல இந்த இடத்துல மர்ஜின் இருக்கும், இந்த இடத்துல மர்ஜின் இருக்கும். சில இடத்துல என்ன செய்யணும்னா இந்த செலக்ட் பண்ண பிறகு மவுஸை யூஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றா வரும். கட்டு காப்பி பேஸ்ட்டுன்னு சொல்லி வரும்போது மர்ஜி செல் இருக்குது. மர்ஜி செல் கொடுத்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி கட்டமாக இருக்கிறதெல்லாம் மறைஞ்சி ஒரே பெரிய கட்டமாக வந்துடும். பாருங்கள் மர்ஜி செல் என்ன ஆச்சு பாருங்கள். இப்போ ஃபுல்லாக ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக வந்துருச்சா பாருங்கள், ஃபுல்லாக ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக வந்துருச்சு. அகைன் ஒரு சொல்லித்தரேன் கவனிங்க. டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு, இந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பாக்ஸ் வரணும். இங்கே வந்து குட்டி குட்டியாக பாக்ஸ் இருக்குது. அதை ஃபுல்லாக என்ன செய்யுங்க, ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுப்பா. லெஃப்ட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணும். கர்சரை உள்ளே வச்சு மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணால் செலக்ட் ஆயிரும். அந்த செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன மர்ஜி செல் இருக்கும். சில இடத்துல ஹோம்லேயே இந்த இடத்துல வச்சுருப்பாங்க, இந்த இடத்துல மர்ஜி செல் இருக்கும். மர்ஜி செல் கொடுத்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி கட்டமாக இருக்கிற மாதிரி ஒரே பாக்ஸாக மாறி இதுக்குள்ள கர்சரை வச்சுக்கிட்டு மேலே என்ன கொடுத்துருக்கோம் அதை அப்படியே நம்ம டைப் படிக்கணும். டைப் படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க, ஃபாண்ட் செட் பண்ணிக்கோங்க. டைம்ஸ் நியூ ரோமன், அது வந்து ஸ்டாண்டர்ட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக அழகாக இருக்கும். சைஸ் 12 சொல்லி கொடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே கர்சரை உள்ளே வச்சுக்கோங்க. கேபிட்டல் லெட்டர் வேணும்னா உங்களுடைய மவுஸில் உங்களுடைய கீபேடில் வந்து கேபிட்டல் லெட்டர் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே உள்ளது அப்படின்னு அடிக்க போகிறேன். டைரக்டர் ஆஃப் DIRECTORATE டைரக்டர் ஆஃப் OF ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் TECHNICAL டெக்னிக்கல் எஜுகேஷன் EDUCATION டெக்னிக்கல் எஜுகேஷன். அதுக்கப்புறம் கீழே ஒரு வரி இருக்குது. அது வரதுக்கு நீங்கள் என்ட்ரு பட்டன் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக் கீழே வந்துடும். என்ட்ரு பட்டன் யூஸ் பண்ணுங்கள். என்ட்ரு கொடுத்தோடனே பாருங்கள் கர்சருங்கிறதுன்னு பாருங்கள் அந்த பாக்ஸ்க்குள்ளேயே கொஞ்சம் கீழே வந்துடும். இப்போ கேபிட்டல் லெட்டராக லாக் பண்ணிடுங்க. ஸ்மால் லெட்டரில் அடிக்கணும். போட்டு ஒரு ஐஃபன். அடிச்சாச்சு. இப்போ என்ன எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஒரு ஓரமாக ஒதுங்கி இருக்குது. இதை சென்டராக கொண்டு வர்றதுக்கு நம்ம டைப் பண்ண இந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் பாருங்கள் ஹோம் பேஜில் வச்சுருக்கோம். இதில் பாருங்கள் லெஃப்ட் சைடு ஓரமாக இருக்கணுமா, மிடியில் இருக்கணுமா, ரைட் சைடாக இருக்கணுமான்னு கேட்டிருக்கு. நமக்கு மிடியில் வேணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும், மிடியில் வந்துருச்சுங்களா, மிடியில் வந்துருச்சு. ஓகே. அதுக்கப்புறம் பாருங்கள் போல்டாக வேணும்னா இந்த ஃபாண்டுக்கு கீழே பீன் இருக்குல்ல, இதான் என்னது போல்டு, இந்த போட்டு பார்த்தீங்களா போல்டு, BOLD போல்டு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா போல்ட் ஆயிரும். ரைட். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கான்னு சொல்லி பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஹெட்டிங் மட்டும் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் மட்டும் அண்டர்லைன் பண்ணுன்னு கேட்குறாங்க. அதை கர்சர் யூஸ் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிடலாம். இந்த யூக்கு அண்டர்லைன் ரைட்டுங்களா, இதை கிளிக் பண்ணுன்னா அண்டர்லைன் ஆயிரும். இப்போ பாருங்கள் அதே மாதிரியே வந்துடுச்சு. டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் E-Governance Particulars. ரைட், ஓகே. அதுக்கு ரைட் கவனிங்க. அடுத்து இந்த காலத்தில் பாருங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் அடிக்க போகிறோம். அந்த ஃபாண்ட் சைஸ் மாதிரி இருந்துச்சுன்னா செட் பண்ணிக்கோங்க. டைம்ஸ் நியூ ரோமன், இது வந்து 12 ரைட்டுங்களா. அதில் போய் அடிக்க போகிறீங்க. ரிஜிஸ்டர் நம்பர் ஃபஸ்ட் எழுத்து மட்டும் கேபிட்டல், ஸோ அடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த்து, அடுத்ததில் ஜூலை, அடுத்ததில் ஆகஸ்ட்டு, அடுத்ததில் செப்டம்பர், அடுத்ததில் பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ், போட்டு ஒரு என்டர் கொடுத்து ஷிஃப்ட் அமைக்கி அந்த பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே நீங்கள்
டைப் பண்ணிக்கோங்க. நம்பர் பார்த்தீங்கன்னா 501 502ன்னு வருது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த இதை பூரா நான் சொல்லி காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு 50 வரைக்கும் காப்பி பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் சி கொடுத்தா காப்பி ஆயிரும். அதை கீழே வச்சு கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா வந்துருச்சு இல்லையா. அதுக்கப்புறம் 2 அது கொடுத்தா மட்டும் போதும். இல்லை முழுசாக அடிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து சில நீங்கள் நம்பரை அடிச்சுக்கிடலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. முழுசாகவே நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் நம்பரை டைப் பண்ணலாம். மேலே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, கீழே நம்ம அடிக்க போகிறோம். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் இ-கவர்னன்ஸ் பர்டிகுலர்ஸ் ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இதை அப்புறம் போல்டு பண்ணியிருக்காங்க. அதான் சரி, நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்து என்ன செய்யணும், வழக்கம் போல் சென்டராக ஃபிட் பண்ணிக்கோங்க. சென்டர் வச்சுக்கோங்க. சென்டர் வச்சுட்டு போல்டு பண்ணுங்கள். இதில் பாருங்கள் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் மேலே இருக்குது. இது இந்த கட்டத்துக்குள்ளே சென்டராக வரணும்னா மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணிடுங்க. செல் அலைன்மெண்ட்டுன்னு இருக்கும், அதில் போய் இந்த மிடில் கொடுத்துக்கோங்க. மிடில் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மிடில் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ரிஜிஸ்டர்ஸ் நம்பர் பாருங்கள், அதுவும் போல்ட் ஆக்கணும். அதெல்லாம் சரி, நீங்கள் போல்டாக்கி அதை என்ன செய்யலாம், நீங்கள் சென்டராக கொடுத்துக்கலாம். ரைட். இப்போ பாருங்கள், ஸோ மேலே என்ன கொடுத்துருக்கோமோ அதேபடியே வந்துருச்சு. இல்லை சார் கொஞ்சம் பாக்ஸ் சிறுசாக இருக்குது, எக்ஸ்டெண்ட் பெருசாக இருக்குன்னா இந்த ஆரோ ஹெட்ஸ் சின்ன வருது இல்லையா, இது கொஞ்சம் இப்படி பிடிச்சி நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா பெருசாக வரும். ஓகேங்களா. ரைட். ஃபாண்ட் சைஸ் மாற்றணும் அப்படின்னா திருப்பி ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபாண்ட் சைஸை நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் மாற்றிக்கலாம். மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்றபடி வந்து வந்துடும். சரிங்களா. போயிட்டு டைம்ஸ் நியூ ரோமன் சைஸ் பார்த்துக்கோங்க. ஒரு என்ன செய்யலாம், நல்லா போல்டாக இருக்கா, ஒரு 16 வச்சுக்கிறீங்களா. ரைட், 16 வச்சுக்கோங்க. இப்போ என்ன செய்ய போகிறீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் 100க்கு எவ்வளவு அப்படின்னு. ரைட்டுங்களா. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 89 கொடுக்குறேன். அடுத்ததில் வந்து ஒரு 95, அடுத்ததில் வந்து 93, அகைன் 98 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நான் மாற்றுறேன். ஒரு நம்மளாம் ரேண்டமாக கொடுத்துக்கலாம். 100க்குள்ளே கொடுக்கணும். 100க்குள்ளே இதை நம்ம என்ன செய்யணும்னா கொடுக்கணும். ஸோ ஒவ்வொரு பாக்ஸ்குள்ளேயும் நம்ம ரேண்டமாக என்ன அளவு வேணுமோ கொடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு 100க்குள்ளே ரைட்டுங்களா. 80 கீழே போயிடக்கூடாது. உங்களுக்கே தெரியும் அட்டன்ஸு 80% கீழே போச்சுன்னா எக்ஸாம் எழுத முடியாது. அதனால் 80க்குள்ளே வர மாதிரி கொடுத்துருக்கேன். எக்ஸாக்டாக நீங்கள் 80 கொடுக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. சரிங்களா. கொடுக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ரைட். இப்போ இந்த நம்பர்ஸ்லாம் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு, இது என்ன செய்ய போகிறேன்னா மிடில் கொண்டு வர போகிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இதில் போயிட்டு மிடில் வச்சுக்கிறேன். ரைட். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4ஐயும் கூட்டி 4ஆல் வகுத்து ஆவரேஜ் வரும். ரைட்டுங்களா. கையில் கால்குலேட்டர் வச்சுருந்தீங்கன்னா 89, 95, 93, 98 4ஐயும் கூட்டி 4ஆல் வகுத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு பர்சன்டேஜ் எடுக்க போகிறேன். இதில் 100க்கு தான் நான் போட்டிருக்கேன். குமுலேட்டிவ் அதுக்கு என்ன செய்ய போகுது, இப்போ நம்ம வரப்போகுது. அதுக்கு என்ன செய்ய போகிறேன்னா இந்த பாக்ஸில் வச்சு நான் கர்சரை கொடுக்குறேன். கர்சரை கொடுத்தேன் அப்படின்னா கர்சர் இங்கே நிற்கிது. இதுக்கு ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணணும். எங்கே இருக்குன்னா மேலே பாருங்கள், ஹோம், இன்சர்ட்டு, பேஜ் லே அவுட்டு, ரெஃபரன்ஸு, இது வியூ டிசைன் லே அவுட்குள்ளே போங்க. லே அவுட்குள்ளே போட்டிங்கன்னா அது கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் இருக்குல்ல, ஃபார்முலா இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு காலம் ஃபார்முலான்னு சொல்லி ஓப்பன் ஆகும். என்னென்னு பாருங்கள், இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, இது டிஃபால்ட்டாக மாற்றணும். நமக்கு தேவை ஆவரேஜ் தேவை. அப்படி என்ன செய்கிறீங்கன்னா நீங்கள் டிஃபால்ட்டாக மாற்றுறதுக்கு இதுக்குள்ளே போய் என்ன பண்ணுவாங்க, ஃபேஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு இருக்குது கொடுத்தீங்கன்னா ஆவரேஜ் இதை கிளிக் பண்ண உடனே இந்த ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் சேம் லெஃப்ட்னு இருக்குது ஆவரேஜாக மாறும் பாருங்கள். சம் லெஃப்ட்டுங்கிறது மாறலை. இது என்ன செய்யலாம், நீங்கள் டெலிட் பண்ணி விட்டுறலாம். ரைட்டுங்களா. ரைட். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன செய்யணும்னா லெஃப்ட் சைடு, ஏன்னா நமக்கு வந்து இந்த காலம் பாருங்கள், இந்த காலம் எம்டியாக இருக்குது. இந்த காலத்தில் வந்து லெஃப்ட் சைடு தான் வந்து நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே லெஃப்ட் அப்படின்னு பேர் கொடுத்துக்கணும். லெஃப்ட், LEFT லெஃப்ட் அப்படின்னு கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்பர் ஃபார்மேட் எப்படி வரணும், இங்கே என்ன கொடுத்துருக்கான், பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான். அப்போ எப்படி வரணும் உங்களுக்கு பாருங்கள், 0வாக வரணும், 0% வரணும். இப்போ ஓகே கொடுத்தோம்னா அங்கே என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ வரும். இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இது எல்லாமே 100க்குள்ளே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்கோம், நம்ம
ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்கோம், ரிஜிஸ்டர் நம்பர் ஒரு 5 பசங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் போட்டிருக்கோம், ஜூன் மாதம் எவ்வளோ வந்திருக்கோம் 100க்கு, ஜூலை எவ்வளவு, ஆகஸ்ட் செப்டம்பர் குமுலேட்டிவ் பார்க்க போகிறோம் ரைட்டுங்களா. அப்போ இது எல்லாமே 100க்குள்ளே இருக்குன்னு ஆன்சரும் 100க்குள்ளே தான் வரும். அப்படி 100க்குள்ளே வரலன்னா என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இப்போ நான் என்ன செஞ்சாச்சு, நம்ம ஃபார்முலாவில் வந்து ஆவரேஜ் கொடுத்துருக்கோம், ப்ராக்கெட்டில் லெஃப்ட், ஏன்னா ஆவரேஜில் வரப்போகுது, லெஃப்ட்டில் உள்ள நம்பரை பூரா வேல்யூ பண்ண போகுது. இந்த மாதிரி தான் வரணும், 0%, அதாவது ஒரு நம்பர் வந்து பர்சன்டேஜ் சிம்பிள் வரணும். ஓகே கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வந்து பார்க்கலாம். அதாவது 100க்குள்ள இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 100 தான், 100க்குள்ள தான் வரணும். வருதான்னு பார்ப்போம். அப்படி வரல அப்படின்னா என்ன மிஸ்டேக் நான் சொல்கிறேன், ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ண ஆன்சர் பாருங்கள், 100 வந்திருக்கு, எவ்வளவோ நம்பர்ஸ் வந்திருக்கு. என்ன சார் இது, இங்கே நீங்கள் 100 தான் வரணும்னு சொல்லி மாறி வருது அப்படின்னு என்ன காரணம்னா, நம்ம அதுக்குள்ளே என்ன சொல்லுவோம், சம் லெஃப்ட் அப்படின்னு கொடுத்து ஆவரேஜ் லெஃப்ட்டுன்னு கொடுக்கும்போது லெஃப்ட் சைடு உள்ள எல்லா நம்பரையுமே எடுத்துக்கிச்சு. இதுவும் நம்பர், இதுவும் நம்பர், இதுவும் நம்பர், இதுவும் நம்பர், இதுவும் நம்பர். ஆனால் இது என்ன அது ஸ்டூடெண்ட்டோட ரிஜிஸ்டர் நம்பர், வெறும் நம்பராகவே இருக்குது. அப்போ இதை கால்குலேட் பண்ணக்கூடாது, இதை மட்டும்தான் அந்த 4 மாதத்தை மட்டும் கால்குலேட் பண்ணணும்னா இந்த நம்பருக்கு முன்னாடி ஒரு இங்கிலீஷ் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் எம் போட்டுக்கோங்க. மெக்கானிக்கல்னால எம் அப்படின்னு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நம்பரை எடுக்காது ரைட்டுங்களா. ஒரு எம் போட்டிருக்கேன், இதுக்குள்ளே போய்ட்டு என்ன செய்ய போகிறேன், நான் பேக் ஸ்பேஸ் கொடுத்து ரிசல்ட் எடுத்துட்டேன். திருப்பி இதை கர்சரை வச்சுட்டு ஃபார்முலாக்குள்ளே போகிறேன். ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, சம் லெஃப்ட்டுன்னு இருக்குது, அந்த ஃபார்முலாவை நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணிட்டு புதுசாக ஃபார்முலா செட் பண்ண போகிறேன். பேஸ்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு ஆவரேஜ் குடிக்கிறேன். என்ன கேட்குது, ப்ராக்கெட்டுக்குள்ளே லெஃப்ட்டுன்னு கொடுக்குறேன், LEFT லெஃப்ட்டுன்னு. இப்போ எனக்கு என்ன மாதிரி வரணும், 0, அதாவது ஒரு டிஜிட் ப்ளஸ் பர்சன்டேஜ் வரணும் கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுன்ற போது 1 2 3 லெஃப்ட் சைடில் 4 நம்பர் தான் இருக்குது. முன்னாடி எம் சேர்த்தனால இதை வேல்யூ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்து 100%க்குள்ளே வரும். பாருங்கள் 94. கால்குலேட்டர் போட்டு பார்க்கலாம். கண்டிப்பான முறையில் 94 தான் வரும். இது சிம்பிளாக நீங்கள் என்ன செய்யலாம், நம்ம ஆவரேஜாக நீங்கள் பார்த்துக்கலாம். எப்படி பார்க்கலாம்னு சொல்லி பாருங்க. அப்போ இது 93, இது 95. இதுலேருந்து ஒரு நம்பரை கொடுத்துட்டோன்னு இது என்ன ஆயிரும், ரெண்டுமே 94. இங்கே 98 இருக்குது, இங்கே 99 இருக்குது. நமக்கு இங்கே எத்தனை வரும், 94 வந்தால் மட்டும் போதும். இந்த 4 தூக்கி இங்கே அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன 89ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ரவுண்டாக மாறிடும். அதே மாதிரி இந்த இடத்துல கர்சரை வைக்கிறீங்க, ஃபார்முலாவில் போகிறீங்க. ஆல்ரெடி அங்கே எப்போ இருக்குன்னு பாருங்கள், அங்கே வேற ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது, அது படி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பர்சன்டேஜில் வரும். நமக்கு இந்த இது தேவை கிடையாது, நமக்கு வந்து முழுசாக ரவுண்டாக வந்தால் போதும். ஃபார்முலா இல்லை சார் இதை நான் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 0% கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே பண்ணி பாருங்கள். இதுவும் 94 வருது, வரக்கூடாது. ஃபார்முலாவில் போகிறீங்க, பேக் ஸ்பேஸ் பண்ணுறீங்க, ஆவரேஜ் கொடுக்குறீங்க, ப்ராக்கெட்டில் லெஃப்ட்டுன்னு அடிக்கிறீங்க. ஸோ இதில் போயிட்டு 0% கொடுத்து கொண்டுறீங்க. ஸோ இதுலேயும் வர்றதுக்கு என்ன காரணம்னா இங்கே கேபிட்டல் லெட்டர் எம் இல்லை. ஸோ அதனால் எல்லா ரிஜிஸ்டர் நம்பருக்கு முன்னாடி எம் போட்டுக்கிறீங்க. எம் போட்டால் என்ன அர்த்தம்ப்பா, மெக்கானிக்கல் அப்படின்னு அர்த்தம். எம் போட்டால் என்ன அர்த்தம், மெக்கானிக்கல் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ரிஜிஸ்டர் நம்பரை வந்து கால்குலேட் பண்ணாது. ஸோ இப்போ நீங்கள் போய் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, புதுசாக அப்ளை பண்ணுறீங்க. ஃபார்முலா ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடுங்க, ஈக்குவல் டு மட்டும் இருக்கட்டும். இதில் போய் வந்து ஃபங்க்ஷன் பண்ணிக்கோங்க, ஆவரேஜ், அந்த ப்ராக்கெட்டில் லெஃப்ட்டுன்னு அடிங்க. இதில் எப்படி இருக்கணும், 0%. அப்போ 98 வருது. நீங்களா கால்குலேட் பண்ணிடலாம் சரிங்களா. 98 வரணும். கால்குலேட்டரில் போட்டு கூட பாருங்கள், ஆட்டோமேட்டிக் ஃபார்முலா எரேஸ் பண்ணிக்கிறீங்க. இதுக்குள்ளே போகிறீங்க, ஆவரேஜ் கொடுக்குறீங்க, ப்ராக்கெட்டில் லெஃப்ட்டு கொடுக்குறீங்க. இதில் போயிட்டு 0%, இதுக்கு ஒரு வேல்யூ வந்துருச்சு ரைட்டுங்களா. இதெல்லாம் சிம்பிள். 98 100 100 100 98. இதில் வந்து 2 பாயிண்ட் இருக்குது, 100 99 தானே வரணும். ஒன்று தூக்கி போட்டால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே போகிறீங்க, ஃபார்முலா கொடுக்குறீங்க. ஸோ என்ன பண்ணுறீங்க, ஃபுல்லாக மைனஸ் பண்ணிக்கிறீங்க. இதில் போயிட்டு ஆவரேஜ் கொடுக்குறீங்க, ப்ராக்கெட்டில் லெஃப்ட்டுன்னு அடிக்கிறீங்க. ஸோ இங்கே வந்துட்டு 0 நீங்கள் செட் பண்ணிக்கிறீங்க. ஓகே பண்ணிங்கன்னா குமுலேட்டிவ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதாவது இந்த இடத்துல கர்சர் வைக்கிறீங்க, ஃபார்முலா இதுக்குள்ளே இருக்கிறத சரிங்க, பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி இது பண்ணிவிட்டு புதுசாக பேஸ்ட் பண்ணுறீங்க. ஆவரேஜ் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே லெஃப்ட்டு இதில் போயிட்டு 0%. அப்போ என்ன ஆயிடுச்சு, 4 வந்துருச்சு. இந்த 4ஐயும் சென்டராக மாற்றணும். சென்டராக மாற்றி விட்டு ஹோமில் போயிட்டு இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், சென்டராக மாறிடும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு டேபிள் கிரியேட் பண்ணோம், அதுக்குள்ளே என்டர் பண்ணோம். என்டர் பண்ணிவிட்டு இங்கே இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு டேபிளுக்குள்ளே வந்து இந்த ஹெட்டிங், ரிஜிஸ்டர் நம்பர், ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்,
குமுலேட்டிவ் ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டாங்க. இந்த வேல்யூவில் நம்மளாக ஃபுல்லாக பண்ணணும். 4 மாதத்துக்கு வேல்யூ கொடுத்து அதுக்கு ஆவரேஜ் குமுலேட்டிவ் எடுக்கணும் நம்ம. ஸோ அந்த ஒர்க்கை தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இப்போ நம்ம பண்ணி முடிச்சிருக்கோம். இல்லை இன்னும் ஒரே ஒரு பாக்கி என்ன இருக்குன்னா, இந்த ஹெட்டிங்கோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ப்ளூ கலராக நம்ம மாற்றிருக்கோம். அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்லி ரைட் கவனிங்க. ஸோ நம்ம எல்லா ஒர்க்கும் நம்ம முடிச்சிட்டோம். நம்ம ரைட்டுங்களா, டேபிள் கிரியேட் பண்ணோம், ஹெட்டிங் கொடுத்துட்டோம், அதில் ஃபஸ்ட் ஹெட்டிங் அன்லைன் பண்ணியிருக்கோம், ரிஜிஸ்டர் நம்பர் என்டர் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இதில் மட்டும் பாருங்களேன், நீங்கள் இந்த பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஒட்டை மட்டும் கலர் கொடுத்துருக்காங்க, அதை மாற்ற பார்க்க என்ன செய்றீங்கன்னா, கர்சரை உள்ளே வச்சு இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு டிசைனில் போங்க. டிசைனில் போய்ட்டு ஷேடிங் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் கலர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்தீங்கன்னா அந்த பேக்கில் உள்ளது மட்டும் உங்களுக்கு வந்து மாறும். ரைட்டுங்களா? ஸோ என்ன கலர்னால் கொடுத்துக்கலாம். ரொம்ப டார்க்காக கொடுத்துடாங்க. அவங்க கொடுத்த மாதிரி நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம லைட் கலராக கொடுக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் போகணும். லைட் கலர் மாறுமா? ரைட், ஓரளவுக்கு அதோட மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரைட்டுங்களா? இது கலர் மேட்ச் ஆகுது. இப்போ உங்களோட பாருங்கள், கம்ப்ளீட்டாக நம்ம வந்து செகண்ட் எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுதான் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் CAD ப்ராக்டிக்கல் பார்ட்டியில் செகண்ட் எக்ஸசைஸ். சரிங்களா? ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும், இல்லை என்னென்ன ஒர்க்லாம் பண்ணியிருக்கோன்னு சொல்லி இப்போ அகைன் ஒரு தடவை பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம டேபிள் கிரியேட் பண்ணுறோம். டேபிள் கிரியேட் பண்ணும்போது என்ன செய்யுங்க, இன்செர்ட்டில் போனீங்கன்னா டேபிள் வரும், எத்தனை காலம் எத்தனை ரோன்னு கேட்கும். அதை நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கலாம். அதில் ஃபஸ்ட் இதை மட்டும் நீங்கள் மர்ஜ் பண்ணிக்கணும். அதுக்குள்ளே தேவையானதை வந்து டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபாண்ட் சைஸஸ் கொடுத்துக்கணும். போல்டுக்குன்னு இந்த இதை யூஸ் பண்ணிக்கணும், அண்டர்லைனுக்கு இந்த இதை யூஸ் பண்ணிக்கணும். ரிஜிஸ்டர் நம்பர் ஜூன் ஜூலைன்னு அடித்தோம். இதுக்குள்ளே டேவன் நம்பர் கொடுத்தோம். இந்த இடத்துல வந்து ஃபார்முலா எங்கே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லே அவுட்டில் கடைசியில் ஃபார்முலா இருக்கும். அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இல்லை ஆவரேஜ் லெஃப்ட் 100% எல்லாம் இருக்குது. இது யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதான் வந்து என்னென்னா செகண்ட் எக்ஸசைஸ். இது தேர்ட் எக்ஸசைஸில் நெக்ஸ்ட் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.